அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய காணொளியில நாங்க இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு சொன்னா தொண்டமனாறு நான்காம் தவணை, அதாவது 2025ஆம் ஆண்டு தொண்டமனாறு நான்காம் தவணை பேப்பருக்குரிய விளக்கங்கள் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். சரிதானே? இன்னைக்கு கிளாஸ்ல இது அதாவது எப்படி பேப்பர் எடுத்திருக்கிறாங்க, அந்த பேப்பர்ல விளக்கங்கள் என்ன, அதுக்குரிய ஆன்சர் எப்படி எழுதுறது, அதுக்குரிய எம்சிக்யூல கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான விடைகள் என்ன, இது சம்பந்தமான பூரண விளக்கங்கள் பார்க்கக்கூடிய ஒரு வகுப்பாகத்தான் இருக்கும். இது ஒரு தொடரான வகுப்புகளா இருக்கும். ஒவ்வொரு பகுதியாக பிரிச்சு தான் அந்த கிளாஸஸ் செய்யறதுக்கான ஒரு ஏற்பாடை செஞ்சிருக்கிறது. ஓகே, அந்த வகையில நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் எம்சிக்யூ பார்க்க போறோம். சரிதானே? இந்த நான்காம் தானே பேப்பருக்குரிய எம்சிக்யூல ஃபர்ஸ்ட்டுக்கு இருக்கிற 10 கேள்வி நம்ம இந்த காணொளி மூலமாக நம்ம பார்ப்போம். நான் உங்களுக்கு பேப்பரை ஷேர் பண்றேன் பாருங்க. ஓகே, இந்த பேப்பர் இந்த இருக்கிற எம்சிக்யூல தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அந்த வகையில இந்த பேப்பர்ல இருக்கிற முதலாவது கேள்வியை பாருங்க. தரவுகள் சேகரிக்கும் போது காலம், உழைப்பு, வளங்கள், செலவுகள் அதிகமாக தேவைப்படுகின்ற தரவு சேகரிப்பு நுட்ப முறை. சரிதானே? இது நம்மளுக்கு எதுக்குள்ள இருந்து இந்த கேள்வி வந்திருக்குன்னு சொன்னா தரவுகள் என்ற ஒரு யூனிட்ல இருந்து தான் வந்திருக்கு. இது செகண்ட் இயர்ல, அதாவது 13ஆம் ஆண்டு கைட்ல இருக்கக்கூடிய தரவுகள் என்ற சப்ஜெக்ட், அதாவது இந்த செய்முறை பிரிவுகளுக்குள்ள வரக்கூடிய ஒரு பகுதி தான் இது. நான் உங்களுக்கு ஏற்கனவே நாங்க 2 கிளாஸ் செஞ்சிருக்கிறோம். அதாவது ஜிபிஎஸ், ஜிஎஸ், ஆர்எஸ் சம்பந்தமான பூரண விளக்கங்கள், அதுக்குரிய யூடியூப் வீடியோவும் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கிறோம். அதை நுஸ்கா அவங்க செஞ்சிருந்தாங்க. அதுக்கு பிறகு இடவிலக்க படத்துக்கான விளக்கங்களும் நான் உங்களுக்கு பூரணமா விளங்கப்படுத்தியிருந்தேன். அதுக்கும் உங்களுக்கு யூடியூப்ல அப்லோட் பண்ணியிருக்கிறது. அதை நீங்க பாக்குறீங்களா பார்க்கலாம். இதுக்கு அடுத்த விஷயங்கள் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் பேப்பர் கிளாஸுக்குள்ள வரக்கூடிய இந்த பகுதி. இதுல நாங்க தரவுகள் சம்பந்தமான விளக்கங்கள் நம்ம பார்க்க போறோம். அந்த வகையில இப்ப முதலாவது கேள்வியை பாருங்க. தரவுகளை சேகரிக்கும் போது காலம், உழைப்பு, வளங்கள், செலவுகள் அதிகமாக தேவைப்படுகின்ற தரவு சேகரிப்பு நுட்ப முறை. அப்ப நீங்க நல்லா அழகா கேள்வியை வழங்கி பார்க்கணும். சரிதானே? அந்த வகையில முதலாவது பாருங்க, தொடர் தரவு நுட்ப முறை, முதல்நிலை தரவு நுட்ப முறை, அதே மாதிரி தொடர்ச்சியற்ற தரவு நுட்ப முறை, இரண்டாம் நிலை தரவு நுட்ப முறை, அளவு சார்ந்த தரவு நுட்ப முறை. அப்ப இது உங்களுக்கு விளங்கனமாக இருந்தால், அதாவது இந்த கேட்கப்பட்ட கேள்வி விளங்கமாக இருந்தால், இது தொடர்பான ஒரு 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 விளக்கம் ஒன்று தெரிஞ்சா உங்களுக்கு போதும். அந்த வகையில இப்ப ஃபர்ஸ்ட்டுக்கு நம்ம தரவுகள் என்னன்னு சொல்லி பார்ப்போம். சரிதானே? தரவுன்னா என்ன? நீங்க என்ன நினைக்கிறீங்க தரவுன்னு சொன்னா? அதாவது ஆராய்ச்சி அல்லது பகுப்பாய்வுக்காக ஒரு விடயத்தை பத்தின ஒரு ஆராய்ச்சி அல்லது பகுப்பாய்வுக்காக சேகரிக்கப்படுகின்ற ஒரு தகவல்களும் புள்ளி விவரங்களும் தான் என்ன சொல்லுவோம்? தரவுகள்னு சொல்லுவோம். சரிதானே? தரவுகள்னா என்ன? ஒரு ஆய்வாளன் தன் ஆராய்ச்சிக்கு தேவையான அல்லது பகுப்பாய்வுக்கு தேவையான சேகரிக்கக்கூடிய அந்த தகவல்களை தானே சொல்லுவோம் இந்த தகவல்களையும் புள்ளி விவரங்களையும் என்ன சொல்லுவோம்? தரவுகள் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு அடுத்ததா ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். தரவு மூலாதாரம் என்னன்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். சரிதானே? தரவு மூலாதாரம் என்ன? அதாவது அந்த ஒரு ஆய்வாளன் தனக்கு தேவையான அந்த சேகரிக்கக்கூடிய அந்த தரவுகளை சேகரிக்கிற அந்த ஆய்வாளன் இருப்பாரு. அந்த ஆய்வாளன் தனது ஆய்வுக்கு தேவையான தகவல்களை பெறுகின்ற மூலங்கள் என்னென்ன விடயங்கள்ல இருந்து அவங்க பெற்றுக்கொள்றாங்க அந்த தரவுகளை, அது சம்பந்தமான விடயங்களை நம்ம என்ன சொல்லுவோம்? இந்த அதாவது தரவு மூலங்கள், மூலாதாரங்கள் அப்படின்னு சொல்லுவோம். இது எங்க இருந்து எடுப்பாங்க? முதலாம் நிலை தரவு, இரண்டாம் நிலை தரவு, இதுகள்ல இருந்து எடுப்பாங்க. அதாவது வரைப்புகள், அட்டவணைகள், படங்கள், இது சம்பந்தமான விடயங்கள்ல இருந்து எடுக்கப்படுற விடயங்களை சொல்லுவோம் தரவு மூலாதாரங்கள். ஓகேயா? இது ஓகே. இதுக்கு பிறகுதான் என்ன இருக்கிறது? இந்த கேட்கப்பட்ட கேள்விக்குரிய தரவுகள வகைகள் சம்பந்தப்பட்ட விளக்கங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்ப தரவுகள வகைகள் சம்பந்தப்பட்ட விளக்கங்களை பார்த்தோம்னு சொன்னா, இது எத்தனை வகையா காணப்படுதுன்னா 4 வகையான தரவுகள் காணப்படுது. அதாவது இப்ப முதலாவதுல பார்த்தோம்னு சொன்னா அளவுசார் தரவு, பண்புசார் தரவுன்னு சொல்லி ஒரு பகுதி இருக்குது. அதே மாதிரி முதல் நிலை தரவு, இரண்டாம் நிலை தரவு அப்படின்னு இருக்குது. அதே மாதிரி தொடர் தரவு, தொடர்ச்சியற்ற தரவுகள் அப்படின்னு ஒண்ணு இருக்குது. அதே மாதிரி கூட்டமாக்கப்பட்ட தரவு, கூட்டமாக்கப்படாத தரவுகள் இப்படி என்று சொல்லி ஒரு பகுதி ஒண்ணு இருக்குது. இப்ப நீங்க நல்லா பாருங்க அளவுசார் தரவு, பண்புசார் தரவு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அளவுசார்னா என்ன? அதாவது அதுல கேட்கப்பட்ட அந்த விடையில இருக்கு பாருங்க. அளவுசார்னா என்ன சொல்லுவாங்க? அதாவது எண்ணிக்கை அடிப்படையில, ஒரு அளவீடு அடிப்படையில வழங்கக்கூடிய தரவுகளை தான் என்ன சொல்லுவோம்? அளவுசார் தரவுகள். அதே மாதிரி எண்ணிக்கை இல்லாம, அதாவது எண்ணிக்கை அடிப்படையில முன்வைக்கப்படாம சொல்லப்படுற தரவுகள் தான் என்னது? பண்புசார் தரவுகள். எண்ணிக்கை இல்லாத தரவுகள் பண்புசார் தரவுகள், எண்ணிக்கையோட கூடிய தரவுகள் அளவுசார் தரவுகள்.
இதுக்கு அடுத்தது வந்துட்டு முதலாம் நிலை தரவு, இரண்டாம் நிலை தரவு. சரியா? இப்ப முதலாம் நிலை தரவுன்னா என்ன? அதாவது ஒரு குறிப்பிட்ட நோக்கத்துக்காக முதல்ல ஒரு ஆய்வாளன் வந்துட்டு தன்னை ஒரு நோக்கம் ஒன்றிக்கும். சரிதானே? அவர் ஒரு டேட்டா ஒன்று கலெக்ட் பண்ற போறாரா இருந்தால் வந்துட்டு அவர் ஒரு நோக்கம் ஒன்றிக்கும். அந்த நோக்கத்துக்கு வந்துட்டு முதல் நிலையா, சரியா, வேற எந்த ஒரு மூலாதாரங்கள்ல இருந்து பெறாம அவனாவே சுயமா முதல்ல சேகரிக்கப்படுற தரவுகளை தான் சொல்லுவோம் என்னது முதலாம் நிலை தரவுகள். சரிதானே? அதாவது இந்த ஆய்வாளர் என்ன செய்வாருன்னு சொன்னா அவர் ஒரு களத்துக்கு போவார். அவர் அந்த ஆய்வுக்கு தேவையான விடயங்களை பெற்றுக்கொள்ற அந்த இடத்துக்கு போவார். அந்த இடத்துக்கு சென்று அவர் என்ன செய்வாருன்னு சொன்னா இந்த பெருமதிமிக்கான தரவுகள், அதே மாதிரி அவர் உண்மைத்தன்மையை காட்டுறதுக்கு, அந்த அவர் டேட்டாக்குரிய உண்மைத்தன்மையை காட்டுறதுக்கான ஒரு விடயங்களை வந்து சொல்றதுக்கு வந்து தரவுகளை கேட்பாங்க. அதே மாதிரி வந்துட்டு இந்த முதல்நிலை தரவு சேகரிக்கக்குள்ள பயன்படுத்தக்கூடிய அந்த சேகரிக்கக்குள்ள வந்துட்டு காலம், உழைப்பு, வளங்கள், செலவுகள் இதெல்லாம் என்ன செய்யும்? அதிகமாக தேவைப்படும். சரிதானே? அதே மாதிரி வந்து இரண்டாம் நிலை தரவு பத்தி பார்த்தோம்னு சொன்னா இது வந்து வேறொரு நபரால, அதாவது இன்னொரு இடத்துல இருந்து பெறப்படுற தரவுகள், அதாவது நம்மளோட ஒரு சொந்த முயற்சி இல்லாம இன்னொரு இடத்துல இருந்து பெறக்கூடிய தரவுகளை நம்ம என்ன சொல்லுவோம்? இரண்டாம் நிலையா பெற்றுக்கொள்ளக்கூடிய தரவுகள். இதை பெரிய ஒரு விளக்கம் ஒன்று இது நம்ம அடுத்தடுத்த கேள்விகளுக்குள்ள பார்ப்போம். சரிதானே? இது கொஞ்சம் உங்களுக்கு பேசிக்கா ஒன்று தெரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி நான் இதை சொல்லி தந்திருக்கிறேன். இதுக்கு அடுத்த விடயம் என்னது? தொடர் தரவு, அதே மாதிரி தொடர்ச்சி அற்ற தரவு. சரிதானே? தொடர் தரவுன்னா என்ன? அதாவது இந்த தரவுகளை அவை உள்ளடக்கி இருக்கக்கூடிய அந்த பெருமதி, சரிதானே, அந்த பெருமதி இயல்புக்கு ஏற்ப வகைப்படுத்துறது அதுதான் வந்து தொடர் தரவு. அப்போ அதாவது ஒரு தொடரான பரம்பலை காட்டும். சரிதானே? ஒரு தொடர்ச்சியான பரம்பலை காட்டுமாக இருந்தால் அது வந்து தொடர் தரவு. இப்போ உதாரணத்துக்கு சொல்ல போனா ஒரு ஒரு மனிதருடைய நிறை, சரிதானே, ஒரு உயரம், அதே மாதிரி காலம், அதே மாதிரி ஒரு பிரதேசத்துல காணப்படக்கூடிய வெப்பநிலை, இது சம்பந்தமா சொல்லக்கூடியது என்னது? இந்த தொடர் தரவு. தொடர்ச்சி என்ற தரவுகள்னா என்ன? அதாவது தொடர்ச்சியான பரம்பலை காட்டாத தரவுகள். தொடர்ச்சியான பரம்பலை காட்டாத தரவுகளை நம்ம என்ன சொல்லுவோம்? தொடர்ச்சி அற்ற தரவுகள் இப்படின்னு சொல்லுவோம். இப்ப உதாரணத்துக்கு சொல்ல போனா இப்ப உதாரணமா ஒரு குடும்பத்துல காணப்படக்கூடிய பிள்ளைகள எண்ணிக்கை, சரிதானே, அதே மாதிரி அனுராதபுர மாவட்டத்துல காணப்படக்கூடிய குளங்கள எண்ணிக்கை, இப்படியான விடயங்களை சொல்றது என்னது? தொடர்ச்சி அற்ற தரவு. லாஸ்ட் இருக்கிறது என்னது? கூட்டமாக்கப்பட்ட தரவு, கூட்டமாக்கப்படாத தரவுகள். சரிதானே? கூட்டமாக்கப்பட்ட தரவுனா என்ன? அதாவது சேகரிக்கப்பட்ட தரவுகள் வந்துட்டு ஒரு ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கும். சரிதானே? ஒரு கூட்டமாக இருக்கும். அதாவது அதை சொல்லுவாங்கன்னா இந்த வகுப்பாயுடைய அடிப்படை என்று சொல்லுவாங்க. இப்போ 10 தொடக்கம் 20, 20 தொடக்கம் 30, 30 தொடக்கம் 40, இப்படியான ஒரு நம்பர்ல போட்டு தருவாங்க. இது சொல்லுவோம் என்னது? கூட்டமாக்கப்பட்ட தரவு. கூட்டமாக்கப்படாத தரவுன்னு சொன்னா பச்சை தரவுன்னு சொல்லுவாங்க. அதாவது பச்சையாக காணப்படும், சேகரிக்கல ஒரு மூல வடிவத்துல காணப்படும். சரியான தரவுகளை வந்துட்டு சேகரிக்கும் போது நம்ம எடுக்கப்படுற அந்த டேட்டா இருக்கும் தானே, அந்த அடிப்படையில ஒரு மூலத்தரவுகளாக காணப்படுமாக இருந்தால் அது கூட்டமாக்கப்படாத தரவுகள். சரி, ஓகே, இது இந்த விளக்கம் உலக கிளியரா இருக்கும். இப்ப சொல்லுங்க, இந்த தரவுகள் சேகரிக்கும் போது காலம், உழைப்பு, வளங்கள், செலவுகள் அதிகமாக தேவைப்படுகின்ற தரவு சேகரிப்பு நுட்ப முறை. அப்ப இதுக்கு என்ன ஆன்சர் வரும்? மூன்றாவது ஆன்சர். சரிதானே? முதலாம் நிலை தரவு நுட்ப முறை. இந்த கேள்விக்கான ஒரு பூரண விளக்கம் வந்துட்டு உங்களுக்கு வழங்கி இருக்கும், கிளியரா இருக்கும் நான் நினைக்கிறேன். இப்ப அடுத்த கேள்விக்கு வரும். ஆய்வு நடைபெறும் களத்திற்கு ஆய்வாளன் சென்று தகவலை சேகரிக்கின்ற முறை. சரிதானே? இது எங்க வருதுன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா முதலாம் நிலை தரவு சேகரிப்பு முறை. இப்ப தரவு சேகரித்தல்ல வந்துட்டு 2 வகையான தரவு மெயினா இருக்குது. அதாவது முதலாம் நிலை தரவு, இரண்டாம் நிலை தரவு. முதலாம் நிலை தரவு வந்துட்டு 3 மெத்தட்ல சேகரிப்பாங்க. சரிதானே? அது எப்படி? ஆய்வுகள் அடிப்படையில சேகரிப்பாங்க, அவதானிப்பு அடிப்படையில சேகரிப்பாங்க, அதே மாதிரி வந்துட்டு ஆய்வுகள், அவதானிப்புகள், அதே மாதிரி அளவீடுகள் அடிப்படையில சேகரிப்பாங்க. இப்ப ஆய்வுகள் அடிப்படையில பார்த்தோம்னு சொன்னா அங்க வந்து 2 வகையான டேட்டா வந்து கலெக்ட் பண்ணுவாங்க. எப்படி? வினாக்கொத்து அடிப்படையில, அதாவது கொஸ்டினர் உருவாக்கி என்ன செய்வாங்கன்னு சொன்னா அவங்க குறிப்பிட்ட கேள்விகளை வச்சுட்டு அவங்க ஆய்வு செய்வாங்க. அதே மாதிரி நேர்காணல் செய்வாங்க. இப்போ ஒரு ஆளை வந்து இன்டர்வியூ எடுப்பாங்க. சரிதானே? அது சொல்லுவோம் நேர்காணல்னு சொல்லிட்டு. அளவீடுகள் என்ன? இப்போ உதாரணத்துக்கு பார்த்தோம்னு சொன்னா ஒரு காலநிலை சம்பந்தமா, ஒரு வானிலை தொடர்பான விடயங்கள், அதே மாதிரி ஒரு 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 நம்பர் அடிப்படையில காணப்படக்கூடிய விடயங்கள், இதை சொல்லும் போது அளவீடுகள் சம்பந்தப்பட்டு வரக்கூடிய தரவுகள். அதே மாதிரி அவதானிப்பை பார்த்தோம்னு சொன்னா வந்துட்டு ஒருத்தர் வந்து நேரடியாக வைத்து அவதானிப்பாரு, அதே மாதிரி பங்கேற்பாரு, களத்துல வந்து அவரும் ஒரு பங்காளி அறிப்பாரு. சரிதானே? அதை சொல்லுவோம் வந்துட்டு பங்கேற்பு அவதானிப்பு இப்படின்னு சொல்லுவாங்க. சரிதானே? இந்த இதுக்குள்ள வரக்கூடிய இப்ப இதை வச்சு நம்ம இந்த கேள்விகள் வரும். ஆய்வு நடைபெறும் களத்துக்கு ஆய்வாளர் சென்று தகவலை சேகரிக்கின்ற முறை. அப்ப என்ன வரும்? பதில பாருங்க. இப்போ இதுல வந்து பங்கேற்பு அவதானிப்பு முறை இருக்குது, அதுதான் வரும். பங்கேற்பு அவதானிப்பு முறை தான் வரும். ஏன் பங்கேற்பு அவதானிப்பு முறை என்று சொன்னா இப்ப அதாவது பங்கேற்பு அவதானம் என்று சொல்றது வந்து ஒரு ஆய்வு இடம்பெற களத்துக்கு என்ன செய்வாங்கன்னு சொன்னா ஆய்வாளன்
அல்லது அந்த விசாரணை செய்யக்கூடிய அந்த நபர் என்ன செய்வாருன்னு சொன்னா அதுல காணப்படக்கூடிய அந்த தகவலை வந்துட்டு என்ன செய்வாரு, அவதானித்து பெறுவாரு. அவர் அந்த இடத்துக்கு சென்று என்ன செய்வாரு, அவதானிப்பு பெறுவாரு. இதுக்கு வந்து அவருக்கான காலம், அதே மாதிரி அவரோட உழைப்பு, அதே மாதிரி இது எல்லாமே வந்துட்டு என்ன செய்யும், அதிகமா விரைவா வீண்விரயமாக கூடிய சாரி அதிகமாக தேவைப்படக்கூடிய மாதிரி என்ன செய்யும் சொன்னா இதுக்கான விடயங்களை அவர் பெற்றுக்கொள்வார். அப்ப இதுல என்னது, ஆய்வு நடைபெறும் களத்துக்கு ஆய்வாளன் சென்று தகவலை சேகரிக்கின்ற முறை என்னது, பங்கேற்பு அவதானிப்பு முறை. சரிதானே? அளவீட்டு அவதானிப்பு முறை வருமா? வராது. வரைபட முறை வந்துட்டு அவர் களத்துக்கு செல்ல தேவையில்லை. அதே வினாக்கொத்து வந்து அது வந்து இதுக்குள்ள வரக்கூடியது, அதாவது ஆய்வுகளுக்குள்ள வரக்கூடிய விடயங்கள். அதே மாதிரி நேர்காணல் முறை வந்துட்டு அது வேற, அதுவும் வந்து ஒரு ஆய்வுக்குள்ள வரக்கூடிய ஒரு விஷயம் தான் வந்துட்டு வேற விடயங்கள். சரிதானே? ஆனா ஆய்வாளன் களத்துக்கு சென்று செய்யறது என்னது, பங்கேற்பு அவதானிப்பு முறை. ஓகேயா? இதுவும் கிளியரா இருக்குன்னு நினைக்கிறேன். இப்ப மூணாவது கேள்வியை பாருங்க. மிக விரைவாக புதிய தகவல்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய இரண்டாம் நிலை தரவு மூலாதாரம். சரியா? இப்ப இரண்டாம் நிலை தரவு மூலாதாரம் என்ன, அதாவது நம்ம நேரடியாக எந்த ஒரு ஆய்வாளனும் வந்துட்டு தனக்கு கருத்துக்களை உறுதிப்படுத்தாம சாரி அந்த அவர கருத்தை வந்து உறுதிப்படுத்தி கொள்றதுக்காக வேண்டி அவர் வந்து வேறொரு பிரதேசங்கள்ல வேறொரு நபர்கிட்ட இருந்து அல்லது வேறொரு நிறுவனத்துக்கிட்ட இருந்து என்ன செய்வாருன்னு சொன்னா அவர் தரவுகளை கலெக்ட் பண்ணுவாரு. அப்ப அந்த வகையில கலெக்ட் பண்ற முதலாவது வந்துட்டு நூலக தரவுகளை பெறுவாங்க. அதே மாதிரி இணையதளங்களை வச்சு பெறுவாங்க. அதே மாதிரி வரைபடங்களை வச்சு பெறுவாங்க. அதே மாதிரி ஒளிப்படங்கள், வானொலி ஒளிப்படங்கள் இருக்குதானே, அது சேமதி படிமங்கள், படங்கள், அதே மாதிரி வந்து போட்டோக்கள், இது எல்லாத்தையும் வச்சு பெறுவாங்க. சரிதானே? அந்த வகையில முதலாவது வந்துட்டு இப்ப நூலக தரவுகளை பார்த்தோம்னு சொன்னா அதுல என்னத்துல பெறுவாங்க, அதாவது பத்திரிகை, சஞ்சிகை, நூல், அதே மாதிரி அறிக்கைகள், இதுல இருந்து என்ன செய்வாங்கன்னு சொன்னா டேட்டாக்களை கலெக்ட் பண்ணுவாங்க. இது வந்து விரைவா இருக்குமா, விரைவான தகவலா இருக்காது. அதே மாதிரி வந்துட்டு இணையத்தில மூலங்களை பார்த்தோம்னு சொன்னா இது வந்து இப்போ அதாவது வந்து மிக விரைவான, இப்ப நம்ம கேட்ட கேள்விக்கு வந்து இதான் விட சரிதானே, இணையதள மூலாதாரம். அதாவது மிக விரைவாக வந்து புதிய புதிய அப்டேட்டுகள் வர, புதிய புதிய விடயங்கள் வரக்குள்ள என்ன நடக்கும்னு சொன்னா இது வந்து மிக மிக விரைவான தரவுகளை வந்துட்டு இங்க இணையதளம் மூலம் பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். சரிதானே? அதே மாதிரி வரைபடங்கள், வான்வழி படங்கள், சேமிதி படங்கள், அதே மாதிரி புகைப்படங்கள், இது சம்பந்தமான விடயங்கள் எல்லாமே என்ன என்ன செய்யுதுன்னு சொன்னா வந்துட்டு ஒரு புவியியலாளர்கள் ஒரு மிக முக்கியமான ஒரு தரவுகளாக காணப்படும். ஏன்னு சொன்னா இதெல்லாம் வந்து வச்சுதான் அடுத்தடுத்த டேட்டாக்களை வந்துட்டு கலெக்ட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். சரிதானே? இது மூணு கேள்வியும் வந்துட்டு உங்களுக்கு தரவுகள்ல இருந்துட்டு வந்திருக்கிற கேள்விகள். இது உங்களுக்கு கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு அடுத்த கேள்வியை பாருங்க. இது வந்து இடவிலக்கப்பட கேள்வி. சரிதானே? இடவிலக்கப்பட கேள்வியில பாருங்க, முதலாவது என்ன கேள்வி கேட்டிருக்கிறாங்க, இது ஒன்றுக்கு 50,000 இடவிலக்கப்படங்கள்ல நிறங்கள், குறியீடுகள், இலக்கங்கள் பயன்படுத்துவதற்கான காரணம். சரிதானே? ஒன்றுக்கு 50,000 இடவிலக்கப்படங்கள்ல நிறங்கள், குறியீடுகள், இலக்கங்கள் பயன்படுத்துறதுக்கான காரணம் என்ன, அதாவது கருப்பொருட்களை விவரிக்கிறதுக்கு வருமா? வராது. இடத்திற்கு சென்று தகவலை சேகரிக்கிறதுக்கு வருமா? அதுவுமே இதுல வராது. ஏன்னா இடவிலக்கப்படத்துக்கும் அந்த இடத்துக்கு போறதுக்கும் ஒரு சம்பந்தம் இல்லை. அதே மாதிரி வந்துட்டு சுருக்கமா விவரிக்கிறதுக்கு வருமா? அதுவும் சொல்ல இயலாது. அதே மாதிரி பிரதேசத்தை அரைத்தொற்று பரம்பலை விவரிக்கிறதுக்கு வருமா? அது வராது. சரிதானே? ஏன்னா இதுல எல்லாத்தையும் குறிப்பிடுங்க பாருங்க. நிறங்கள், குறியீடுகள், இலக்கங்கள் பயன்படுறது என்னது பாருங்க. அஞ்சாவது விடைய பாருங்க. புவியின் மீது காணப்படும் பூகோள அம்சங்கள் பலவற்றையும் எடுத்து காட்டுறதுக்கு, அதாவது சமவெள கோடுகள் அடிப்படையில, அதே மாதிரி வந்து குறியீடுகள் அடிப்படையில, இலக்கங்கள் அடிப்படையில, அதே மாதிரி கோடுகள் அடிப்படையில, இப்படியான விடயங்கள் பலவற்றான விடயங்களை வச்சு என்ன செய்வாங்கன்னு சொன்னா இடவிலக்க படங்களுக்குள்ள அந்த நிறங்கள், குறியீடுகள், இலக்கங்களை பயன்படுத்தி தனக்கான தரவுகளை வந்துட்டு சேகரிப்பாங்க. சரிதானே? எவ்வளவு கிளியரா, எல்லாம் கிளியரா இருக்கு நான் நினைக்கிறேன். அடுத்த விஷயங்களை பார்ப்போம். கொஞ்சம் நீங்க ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். ஓகே. அடுத்த விஷயத்த பாருங்க. நான்காவது கேள்வி. ஓகே, நான்காவது கேள்வி உங்களுக்கு கிளியரா இருக்குன்னு நினைக்கிறேன். இப்ப அஞ்சாவது கேள்வியை பாருங்க. இரண்டு மலைத்தொடர்களுக்கு இடைப்பட்ட தாழ்கணவாய் ஊடாக ஆறு ஒன்று செல்லுமாக இருந்தால், இரண்டு மலைத்தொடர்களுக்கு இடைப்பட்ட தாழ்கணவாய் ஊடாக ஆறு ஒன்று செல்லுமாக இருந்தால் அது என்ன சொல்லுவோம்? காட்டிடை கணவாயா, நீரிடை கணவாயா, நீரேந்து பிரதேசமா, நீர் பிரிமேடா, அதே மாதிரி வந்து வெளியேறும்பு பாறையா? அப்ப இது சம்பந்தமான உங்களுக்கு ஒரு தரவுகள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும்.
இதெல்லாம் வந்து என்னத்துக்கு சொல்லப்படுது, இதெல்லாம் என்னென்ன விடயங்கள் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு ஒரு வீடியோல சொல்லி தந்திருக்கிறேன். அப்ப இதுல பாருங்க, உயர்நிலத்துல இருந்து ஒரு உச்சியில அகன்று சாரி, இரண்டு மலைத்தொடர்களுக்கு இடைப்பட்ட தாழ்கணவாய் ஊடாக ஆறு ஒன்று செல்லுமாக இருந்தால் அது என்ன சொல்லுவோம்? ரெண்டு உச்சிகளுக்கு, அதாவது ரெண்டு தாழ்கணவாய் ஊடாக ஒரு ஆறு செல்றது என்ன சொல்லுவோம்? நீரிடை கணவாய் அப்படின்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அப்ப நீங்க இதுல வந்து இந்த இந்த பாருங்க, இந்த இந்த பகுதியில பாருங்க, நீரிடை கணவாய் எப்படி உங்களுக்கு போட்டிருக்கிறேன்னு சொல்லிட்டு இதுல நான் உங்களுக்கு அழகா போட்டிருக்கிறேன். சரிதானே? இந்த பள்ளத்தாக்கு கணவாய், இந்த பள்ளத்தாக்கு கணவாய் அப்படின்னு சொல்ற விடயங்களுக்குள்ள பாருங்க, நெடுக்கு பள்ளத்தாக்கு குறுக்கு பள்ளத்தாக்கு எப்படி இருக்குது, அதே மாதிரி இந்த கணவாய் எப்படி இருக்குது பாருங்க. இதெல்லாத்தையும் பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு இந்த ரெண்டு மலைகளுக்கு இடையில வந்துட்டு ஒரு நீர் போன்ற அமைப்பு காணப்படுமாக. இந்த பாருங்க, இந்த இரண்டு மலைகளுக்கு இடையில வந்துட்டு குறுக்கால ஒரு நீர் போன்ற அமைப்பு ஒன்று காணப்படுமாக இருந்தால் அது வந்து என்ன சொல்லுவோம்? நீரிடை கணவாய். சரியா? கிளியரா? இது வந்துட்டு உங்களுக்கு கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த கேள்விக்கு பார்ப்போம். சரிதானே? ஆறாவது கேள்வி, உயர்நிலம் ஒன்றின் உச்சியில் அகன்று, உங்களுக்கு கேள்வியை ஷேர் பண்றேன் பாருங்க. உயர்நிலம் ஒன்றின் உச்சியில் அகன்று தட்டையாக அமைந்திருக்கும் நிலப்பரப்பு, உயர்நிலம் ஒன்ற உச்சியில் அகன்று தட்டையாக அமைந்திருக்கக்கூடிய ஒரு நிலப்பரப்பு என்ன சொல்லுவோம்? உயர்நிலத்துல ஒன்ற உச்சியில அகன்று தட்டையா இருக்கிறது மேட்டு நிலம். இதுவும் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். சரிதானே? அடுத்த கேள்வி, ஏழாவது கேள்வி, ஒரு பிரதேசத்தின் பயிர்ப்பரம்பல், வீதிகள், நதிகள் என்பவற்றை எடுத்துக்காட்டக்கூடிய தரவு என்ன சொல்லுவோம்? இது வந்து ஒரு ஜிஐஎஸ்க்குள்ள வரக்கூடிய ஒரு கேள்வி. ஒரு பிரதேசத்துல பயிர்ப்பரம்பல், வீதிகள், நதிகள் என்பவற்றை எடுத்துக்காட்டக்கூடிய தரவு என்னது? இடம் சார் தரவு. சரிதானே? இதுல வந்து வெக்டர் டேட்டா இருக்குது. இதை வந்துட்டு என்ன சொல்லுவாங்க? புள்ளிகள், கோடுகள், பல்கோணிகள் இதை பயன்படுத்தி என்ன செய்வாங்க? அதுக்கான டேட்டாக்களை சொல்லுவாங்க. சரிதானே? அதாவது ஒரு பிரதேசத்துல பயிர் பரம்பல வந்து எப்படி காட்டுவாங்க? ஒரு பல்கோண அமைப்புல காட்டுவாங்க. அதே மாதிரி வீதிகளை எப்படி காட்டுவாங்க? நதிகள் எப்படி காட்டுவாங்க? ஒரு கோடுகள் மூலமா காட்டுவாங்க. இதெல்லாம் என்னத்துல சொல்லுவாங்க? இடம் சார்ந்த தரவுகளை சொல்றதுக்கான ஒரு பகுதி தான் இந்த பகுதியை சொல்லலாம். அடுத்த கேள்வி, எட்டாவது கேள்வியை பாருங்க. தரை தோற்ற படம் ஒன்றின் பயிர்ச்செய்கை பரம்பலை மட்டும், சரிதானே? அதாங்க மெயின் என்ன பார்க்கணும். தரை தோற்ற பரம்பல் ஒன்றில் பயிற்சிகை பரம்பலை மட்டும் பிரித்தெடுத்து அது தொடர்பாக ஆய்வுகளை செய்வதற்கு உதவுகின்ற படவரைகளின் நுட்பமுறை என்ன? நம்ம இதை ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த ஜிஐஎஸ்ல காணப்படக்கூடிய வெக்டர் டேட்டாவில் வரக்கூடிய ஒரு பகுதி தான் இது. அப்ப என்ன விட வரும்? இரண்டாவது விட வரும், புவியியல் தகவல் முறைமை. இது வந்துட்டு அதுக்குரிய விட. அடுத்த ஒன்பதாவது கேள்வியை பாருங்க. புவியியல் தகவல் முறைமையில பயன்படுத்தப்படுகின்ற காந்த இருவட்டு, வருடிகள், எண்ணிலக்கமாகு கருவிகள், இது எல்லாத்தையும் நம்ம என்ன சொல்றது? சரிதானே? அப்ப இது வந்து ஜிஐஎஸ்ல வரக்கூடிய ஒரு பகுதி தானே இது. அதாவது புவியியல் தகமுறையில காணப்படக்கூடிய வன்பொருட்கள், மென்பொருட்கள் சம்பந்தமான ஒரு சில சில அதுல காணப்படக்கூடிய ஒரு நுழைச்சொல் உங்களுக்கு இருந்துட்டா வந்துட்டு இது வந்து உங்களுக்கு ஈஸியா செஞ்சுட்டு போயிடலாம். இப்ப அந்த வகையில புவியியல் தகவல் முறைமையில காணப்படக்கூடிய கூறுகள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதாவது கணினி வன்பொருட்கள், கணினி மென்பொருட்கள், அதே மாதிரி தரவு, அதே மாதிரி வந்து பயணிகள், அதே மாதிரி வந்துட்டு முறைமைகள், இது சம்பந்தமான விளக்கங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி புவியியல் தகவல் முறைமையில காணப்படக்கூடிய வன்பொருட்கள்ல உள்ளீட்டு மூலகங்கள் கொஞ்சம் இருக்குது. அப்ப உள்ளீட்டு மூலகங்கள் என்னெல்லாம் இருக்குது? காந்த வட்டு இருக்குது, காந்த இருவட்டுகள் இருக்குது, அதே மாதிரி விசைப்பலகை இருக்குது, வருடிகள் இருக்குது, எண்ணிலமாக்கும் கருவிகள் இருக்குது. இதெல்லாத்தையும் என்ன சொல்லுவோம்? உள்ளீட்டு மூலகங்கள். அதே மாதிரி வெளியீட்டு மூலகங்கள் என்னெல்லாம் இருக்குது? திரை இருக்குது, அச்சு உபகரணங்கள் இருக்குது, நிறைய பிரிண்டர்கள் எல்லாம் இருக்குது. சரிதானே? இதெல்லாத்தையும் சொல்லுவது வந்துட்டு வெளியீட்டு மூலகங்கள். சரிதானே? இப்ப உங்களை கேட்ட கேள்வி என்ன? புவியியல் தகவல் முறைமையில் பயன்படுத்துகின்ற காந்த இருவட்டு, வருடிகள், எண்ணிலக்கமாக்கும் கருவிகள் இதெல்லாம் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்ப என்னது? உள்ளீட்டு மூலகங்கள். இது கிளியரா? இது கிளியரா இருக்குன்னு நான் உங்களுக்கு நினைக்கிறேன். சரிதானே? இதுக்கு அடுத்த விஷயங்கள் பார்த்தோம்னு சொன்னா பத்தாவது கேள்வி. பத்தாவது கேள்வியை பாருங்க. இடவிலக்கப்படங்கள் தரை தோற்ற வேறுபாடுகளை எடுத்துக்காட்டுவதற்கு பொருத்தப்பாடுடையவை. இடவிலக்கப்படங்கள்ல தரை தோற்ற வேறுபாடுகளை எடுத்துக்காட்டுறதுக்கு பொருத்தப்பாடுடையவை என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்ப இடவிலக்கப்படங்கள்ல தரை தோற்ற வேறுபாடுகளை எடுத்துக்காட்டுறதுக்கு பொருத்தப்பாடுடைய விடயங்கள் என்னது? அப்ப இதுல பாத்தீங்கன்னு சொன்னா ஆற்று தொகுதி, நீர்ப்பிரி நிலம் வருமா?
வராது. குடா கலப்பு வருமா? அதுவும் வராது. சமவெளிகள் மலைத்தொடர்கள், அப்ப இந்த விடைய பாருங்க. இப்ப ஒரு இடவிலக்க படங்கள்ல ஒரு தரைத்தோட்ட வேறுபாடு என்னது? ஒரு மலைப்பாங்கான பிரதேசத்தையும் ஒரு சமதரையான பகுதியை மெச்சம் என்ன செய்யலாம்? அடுத்தடுத்த விடயங்களை நம்ம அறிஞ்சு கொள்ளலாம். அப்ப சமதரையான பகுதிகளை சமவெளிகளை காட்டுறதுக்கு என்ன பயன்படுத்துவாங்க? இட உயரங்களை வச்சு பயன்படுத்துவாங்க. மலைத்தொடர்களை காட்டுறதுக்கு என்ன செய்வாங்க? சமயோர கோடுகள், அதே மாதிரி திரிகோண கணித நிலையங்களை பயன்படுத்தி அதுக்கான டேட்டாக்களை வந்துட்டு அவங்க அதுக்குள்ள கொடுப்பாங்க. அப்ப இடவிலக்க படத்துல வந்துட்டு தரைத்தோற்ற வேறுபாடுகளை காட்டுறதுக்கு என்ன செய்வாங்க? இந்த சமவெளிகள் மலைத்தொடர்கள் வந்து என்ன செய்யுது? மிக பொருத்தமான ஒரு விடயமா காணப்படுது. அடுத்தடுத்த கேள்விகளை வந்துட்டு நம்ம அடுத்தடுத்த வீடியோக்கள்ல பார்ப்போம். சரிதானே? இதோட வந்துட்டு நம்மளோட இந்த 10 கேள்விக்கான விடைகள் விளக்கங்கள் வந்துட்டு உங்களுக்கு கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். இது சம்பந்தமான ஏதாவது டவுட்கள் ஏதாவது தெரியாம இருந்தால் வந்துட்டு உங்களுக்கு எங்களோட குரூப்புகள்ல ஜாயின் ஆகி வந்துட்டு உங்களுக்கு தெளிவடைஞ்சு கொள்ளலாம். சரிதானே? இதோட இந்த காணொலியை நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். அடுத்த காணொலியில சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம்.